அனுமதியின்றி பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்றாத ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், ஜாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் கொடிக்கம்பங்களை அகற்ற 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 28க்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த ஜனவரி மாதம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்வது தொடர்பாக வழக்கை இன்று நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பாக மீண்டும் விசாரணை வந்தபோது தமிழக அரசு தரப்பில் உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் தமிழகம் முழுவதும் 19 மாவட்டங்களில் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பங்கள் 100% அகற்றப்பட்டுள்ளதாகவும் 10 மாவட்டங்களில் 90% மேல் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் 30 கொடிக்கம்பங்கள் மற்றும் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் நடத்தும் கூட்டங்களுக்கு வாடகை வசூலிப்பது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் மற்ற இடங்களில் கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்றுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய 4 வார கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதற்கு நீதிபதி சென்னையில் 31% மட்டுமே கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருப்பது ஏன் எனவும், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை 100% அமல்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் சாலையின் நடுவே தடுப்புகளின் கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு அரசு ஏன் அனுமதி அளிக்கிறது எனவும், இது அபாயகரமானது எனவும், மனித உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படும் எனவும், அதற்கு உரிய மதிப்பு அளிக்க மாட்டீர்களா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள 19 மாவட்டங்களில் கொடிக்கம்பங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்தவில்லை என்றால் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட நேரிடும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். மேலும் அடுத்த விசாரணைக்கு தள்ளி வைப்பதாகவும் ஜூலை 24ஆம் தேதிக்குள் இந்த அவகாசத்தை முழுமையாக பயன்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.